ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிளாஸ் 10க்கு தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே நான் வந்து கிளாஸ் 10க்கு 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரியில எக்ஸசைஸ் 6.1ல இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ். ஸோ அதோட கான்செப்ட் என்ன, ட்ரிக்னாமெட்ரினா என்ன, சைன் தீட்டானா என்ன, காஸ் தீட்டானா என்ன, டான் தீட்டானா என்ன, ஸோ அது எப்படி வந்துச்சு, ஸோ ஐடென்டிட்டி, அதாவது மொத்தம் 3 ஐடென்டிட்டி நம்ம முன்னாடி கிளாஸ்ல படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ யாராவது அந்த வீடியோஸ் பார்க்காம இந்த வீடியோ பார்க்க வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ 6.1மே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈஸியான ஒரு எக்ஸசைஸ், ஓகேவா? ஸோ அதில் நம்ம என்ன படித்தோம், 3 ஐடென்டிட்டி முக்கியமாக படித்தோம் இல்லையா? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. இந்த 3 ஐடென்டிட்டியுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ஸோ அது எப்படி வந்தது என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் எல்லாமே மொத்தமாக இந்த 3 ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கு. பின்ன பேசிக்காக சைன் தீட்டா கொசிகன் தீட்டா அதோட டெஃபினேஷன்ஸை பேஸ் பண்ணி இருந்தது. ஸோ அதை வச்சு எப்படி ப்ரூஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணுறது, கொஸ்டினை பார்த்தோன்னே எப்படி ப்ரூஃப் கொஸ்டினை இப்படி தான் சால்வ் பண்ணுங்கிற ஐடியாஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரியா? ஸோ யாராவது வீடியோ பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் 6.2ல இருக்கிற கான்செப்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ இதுல கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லடாக்கனா, இதுல நம்ம சைன் தீட்டாவோட டெஃபினேஷன் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து வந்ததுதான். ஸோ எங்க நீங்க ரைட் ஆங்கிள் மார்க் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைப்போடென்யூஸ்ன்னு சொல்றோம். சரியா? ஹைப்போடென்யூஸ். ஸோ எங்க நீங்க டீட்டா வைக்கிறீங்களோ, ஸோ இங்க நான் டீட்டா வைக்கிறேன்னா இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு என்னது, ஆப்போசிட் சைடு. பேலன்ஸ் இருக்கிற சைடு வந்து அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போ நான் என்ன டிஃபைன் பண்றேன் அப்படின்னா, ஸோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், சைன் தீட்டா காஸ் தீட்டா, சைன் தீட்டா காஸ் தீட்டா டான் தீட்டா கொசிகன் தீட்டா சீக்கன் தீட்டா காட் தீட்டா, இது எல்லாமே இந்த 6 ஐடென்டிட்டியுமே இந்த 3 சைடோட ரேஷியோவை வச்சு தான் டிஃபைன் பண்ணியிருக்கிறது. சரியா? ஸோ வாட் இஸ் சைன் தீட்டா? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஆப்போசிட் சைடையும் ஹைப்போடென்யூஸோட லென்த்தையும் ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து சைன் தீட்டா. காஸ் தீட்டா அப்படிங்கிறது அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ். சரியா? ஸோ டான் தீட்டா அப்படிங்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். சரியா? ஸோ கொசிகன் தீட்டா அப்படிங்கிறது இதோட ரெசிப்ரோக்கல். சரியா? காட் தீட்டா அப்படிங்கிறது இதோட சீக்கன் தீட்டா அப்படிங்கிறது காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். சீக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் 1 பை சீக்கன் தீட்டான்னு எழுதிக்கிறேன். ஸோ டான் தீட்டா அப்படிங்கிறது என்னது, காட் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் 1 பை காட் தீட்டான்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொசிகன் தீட்டா அப்படிங்கிறது ஹைப்போடென்யூஸ் பை ஆப்போசிட், சீக்கன் தீட்டா அப்படிங்கிறது ஹைப்போடென்யூஸ் பை அட்ஜசன்ட், காட் தீட்டா அப்படிங்கிறது அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அவ்வளோதான். ஸோ இதில் முக்கியமாக இன்னொரு டேபிள் நம்ம படிப்போம். ஸோ அதுதான் வந்து வேல்யூஸ். சிலதுக்கெல்லாம் வந்து நமக்கு வேல்யூஸ் தீட்டா இதுவா இருந்துச்சுன்னா சைன் தீட்டாவோட வேல்யூ இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போதைக்கு இந்த டேபிள் இருக்கிற வேல்யூவை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் பெரிய கிளாஸ் போக போக இது ஏன் வந்தது எப்படி வந்ததுங்கிற ஐடியா எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கு, மீனிங் இருக்கு. ஸோ என்ன சொல்றது, இதை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ட்ரிக்கும் நான் சொல்லித்தரேன். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 0 டிகிரி இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? ஸோ 0 டிகிரி, வாட், 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. சரியா? ஸோ வாட் இஸ் சைன் தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரியில் என்ன? ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மேலே ஒரு விஷயம் எழுதிக்கோங்க. ஸோ தட் இஸ் வெரி ஈஸி ஒன்லி. 0, ஸோ கால், அப்போ 1/4ன்னு வருமா, 1/4. அதுக்கப்புறம் என்னது 1/2 ஹாஃப். ஸோ அதுக்கப்புறம் 3/4, 3/4. ஸோ இதுக்கப்புறம் 1. ஸோ இதை நான் வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். சரியா? இதுக்கு ரூட், இதுக்கு ரூட், இதுக்கு ரூட், இதுக்கு ரூட், இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறீங்க. சரியா? ஸோ அதுதான் வந்து இதோட ஆன்சரா இருக்கும். 0க்கு ரூட் கண்டுபிடிச்சா 0,
1 by 2. So this is 1 by root 2. So இங்க root 3 by 2. So இங்க 1. So what is cos theta? Cos theta அப்படிங்கிறது இந்த சைடுல இருந்து இப்போ 0 1 by 2 அப்படி எழுதுறோம் இல்லையா? So 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி ரிவர்ஸ்ல எழுதுறோம். So 1 root 3 by 2, 1 by root 2, 1 by 2. So இதோட வேல்யூ 0. சரியா? அவ்வளவுதான். So tan thetaங்கிறது என்னது? இதில் எடுத்து டிவைட் பண்ணா வர வேல்யூ. So 0 by 1 is going to be 0. So இதோட வேல்யூ 1 by root 3. So இதோட வேல்யூ 1. இதோட வேல்யூ ஏன்னா 1 by root 2 divided by 1 by root 2 1 தானே. So root 3 by 2 divided by 1 by 2 2 cancel ஆகி வெறும் root 3 மட்டும் வரும். So இதோடது undefined. 0 denominatorல இருக்கு இல்லையா? So 1 by 0னா 0 denominatorல இருக்கு which is undefined. So இந்த டேபிளை நம்ம மறக்காம படிச்சு வச்சுக்கணும். இந்த எக்ஸசைஸ்ல இந்த டேபிள் ரொம்பவும் முக்கியம். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ்க்குள்ள போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்க்கு போகலாம். சரியா? ஸோ இங்கே நமக்கு ஒவ்வொன்றுமே ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸ். டயக்ராம் நம்ம வரையணும். தட் இஸ் த வெரி 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 பேசிக் திங். டயக்ராம் நீ கரெக்டாக வரைச்சிட்டேன் அப்படின்னாவே பாதி ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். சரியா? ஸோ இங்கே நம்ம டயக்ராம் வரையணும். Question பாருடா. A tower stands vertically on the ground from a point on the ground which is ஒரு point இருக்கு which is 48 meter away from the foot of the tower. So ஒரு டவர் இருக்கு, டவரை வரைச்சிட்டு ஒரு பாயிண்ட் நான் இங்கே வரைகிறேன். அது டவரோட பேஸ்ல இருந்து 48 meters அவேல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. So the angle of elevation of the top of the tower, the angle of elevation நம்ம மேல வரையணும், டிப்ரெஷனா கீழே வரையணும். சரியா? So the elevation of the tower எவ்வளோ? 30 degree கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஹெச் அப்படிங்கிறது என்னது? ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் இருக்கு, அட்ஜசென்ட்டும் இருக்கு. ஆப்போசிட்டும் அட்ஜசென்ட்டும் வச்சு நமக்கு இருக்கிற ஃபார்முலா என்னது? tan தானே. tan theta is equal to opposite by adjacent. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க தீட்டா அப்படிங்கிறது 30 டிகிரி, ஆப்போசிட் அப்படிங்கிறது ஹெச், அட்ஜசென்ட் அப்படிங்கிறது 48. ஸோ அப்போ tan 30 degree is equal to opposite h divided by adjacent 48. ஸோ இதோட வேல்யூ என்னது? 1 by root 3 is equal to h by 48. ஸோ அப்போ h is equal to 48 divided by root 3. ஸோ இதை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக root 3 டிவைட் பண்ணிக்கிறேன், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ யூ கெட் h is equal to 48 by 3 root 3 வருமா? ஸோ இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 16. ஸோ h is equal to 16 root 3. ஸோ இத்தனை meters. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இப்படிதான் நீங்க இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 6.20. So a kite is flying at a height of 75 meters above the ground. The string attached to the kite is temporarily tied to the point on the ground. The inclination of the string with the ground is 60. So find the length of the string. இப்போ ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கைட் வந்து எந்த ஹைட்ல ஃப்ளை ஆயிட்டு இருக்கு? 75 மீட்டர் ஹைட்ல ஃப்ளை ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கு வந்து கட்டியிருக்காங்க. சரியா? ஸோ ஓகே. ஸோ வித் the string attached to the kite is temporarily tied to a point on the ground. அந்த point on the groundல டைப் பண்ணியிருக்காங்க. So the angle of elevation, the inclination of the string with the ground, the inclination of the string with the ground வந்து 60 degree சொல்லிட்டாங்க. So here you want to find this length, L கண்டுபிடிக்கணும். சரியா? So L எப்படி கண்டுபிடிப்போம்? So I know that இது இந்த ஆப்போசிட் நம்ம கையில இருக்கு. நம்ம எது கண்டுபிடிக்கணும்? ஹைப்போடெனியூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்போசிட் ஹைப்போடெனியூஸ் யூஸ் பண்றது என்ன ஃபார்முலால? sin theta. Sin theta is equal to opposite by hypotenuse. Theta ஓட வேல்யூ இங்க 60யா? So sin 60 degree is equal to opposite என்னது?
75 divided by L. So sin theta ஓட sin 60 degree ஓட வேல்யூ என்னது root 3 by 2 இல்லையா, which is equal to 75 divided by L. So what is your answer here? So L அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். So L is equal to என்னாகும் 75 into 2 divided by root 3. So root 3 ஆல multiply பண்ணிக்கிட்டு அப்படின்னா என்ன ஆகும் next stepல sorry L is equal to 75 into 2 root 3 divided by 3. So 3 இது divide பண்ணா 65 sorry 25. So the 2 times that 225. 25 into 2 is 50. 50 root 3 meter is the answer. So அப்போ the string ஓட length என்னது 50 root 3. The length of the string is 50 root 3 meter. அவ்வளவுதானா சரியா. So நம்ம next question solve பண்ணிடுவோமா. So I hope இந்த question உங்களுக்கு clear-ஆ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். Next question போயிடலாமா. Yes. 2 ships are sailing. 2 ship வந்து sail ஆகுது சரியா. diagram வரைஞ்சிடலாம். On either side of the lighthouse, the angle of elevation of the top of the lighthouse as observed from the ships are 30 degree and 45 degree respectively. If the lighthouse is 200 meter height, then the distance between the ship கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே distance between the ship தான் கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. ஸோ என்ன சொல்றாங்க, லைட் ஹவுஸுக்கு 2 ships are sailing in the sea on either side of the lighthouse. அப்போ ஒரு லைட் ஹவுஸ் இங்கே வரைஞ்சிருக்காங்க. ஸோ லைட் ஹவுஸ் வரைஞ்சிடுறேன். either side of the lighthouse சொன்னனால ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பக்கம் ஒரு ஷிப்பும் இந்த பக்கம் ஒரு ஷிப்பும் வரைஞ்சிக்கலாம் சரியா. இப்படி ஒன்றும் I can draw like this. Okay. So இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே மேக் பண்ணுது. ஸோ ஹைட் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க 200 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஹியர், இது வந்து 30 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 45 டிகிரின்னு எடுத்துக்கிறேன் சரியா. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இங்கே ABCD நேமி கொடுத்துக்கலாம் சரியா. இப்போ பியும் டியும் தான் எனக்கு ஷிப்பு சரியா. ஸோ இப்போ ஏயும் சிங்கிறது வந்து என்னன்னா ஹைட் ஆஃப் த ஏசி இஸ் நத்திங் பட் த லைட் ஹவுஸ். ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ். இது D1 இதை D2 எடுத்துக்கலாம், அதனால கண்டுபிடிக்கணும் சரி ஓகே. ஸோ வாட் இட் இஸ், ஆப்போசிட் இருக்கு, எனக்கு அட்ஜசன்ட் தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ tan theta தானே. ஸோ tan theta is equal to opposite by hypo adjacent. ஸோ இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், in triangle ACB tan 30 degree is equal to opposite another 200, adjacent another D1. So what is tan 30? 1 by root 3 இல்லையா. இப்போ 200 divided by D1. What is D1? D1 is equal to 200 root 3. சரி. ஸோ அப்போ D1 ஓட வேல்யூ கேல்குலேட் பண்ணிடுங்க. D1 is equal to 200 into 1.732 which is equal to 12 divide பண்ணா 4, 12 into பண்ணா 4, 6, 14, 1, 2, 3. ஸோ 2 புள்ளி ஓகே ஃபைன், மல்டிப்ளை பண்ணிட்டு okay wait a minute. So just I'm multiplying. So இங்க வரும் இல்லையா 346.4 வரும் சரியா. டன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், நம்ம tan 45 டிகிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிச்சிடலாமா. இன் ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் ACD tan 45 டிகிரி
is equal to 200 divided by d1. Tan 45 degree value 1. 1 is equal to 200 divided by d1. Sorry, d2. d2. d2 is equal to 200. இப்போ நாம என்ன பண்ணிக்கிறோம்? d1 total distance between the two ships are, sorry, distance between two ships is d1 plus d2. ரெண்டுத்தையும் plus பண்ணி எழுதிடுவோமா? 346.4 plus 200. So the answer is 546.4 meters. So this is the answer. So பாருங்க எவ்வளவு ஈஸி, டயக்ராம் வரைகிறது தான். டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஐ ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் என்னது? எக்ஸாம்பிள் 6.3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a TV tower stands vertically on the bank of canal. So the two tower is watched from a point on the other bank directly opposite to it. The angle of elevation of the top of the tower is 58 degree. From the another point 20 meter away from the point on the line joining this point to the foot of the tower, the angle of elevation of the top of the tower is 30 degree. So find the height of the tower and the width of the canal. Diagram வரைஞ்சலாமா? So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? A TV tower வந்து vertical stand ஆயிருக்கு இல்லையா canal மேல? Fine. Okay done. So இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? The tower is watched. Tower எங்க வாட்ச் பண்றாங்க? இங்க ஒரு particular pointல இருந்து. This is 58 degree. 58 degree. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 20 மீட்டர் அவே வாட்ச் பண்றாங்க. திஸ் இஸ் 30 டிகிரி. ஸோ ஓகே ஃபைன். சாரி, திஸ் இஸ் எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்கா? 30 டிகிரி. கரெக்ட் தான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 20 தானே? 20 மீட்டர். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஹைட்டு. ஸோ திஸ் ஒன். ஸோ இப்போ நம்ம வித் ஆஃப் த கெனலை வந்து டபிள்யூன்னு வச்சுக்கலாம் இல்லையா? எஸ். ஸோ இங்கே வித் ஆஃப் த கெனல் இந்த பேங்க்ல இந்த இடத்துல இருந்ததால இந்த டாப் ஆஃப் த டவர் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி அந்த கெனலோட வித் இல்லையா? ஸோ இதை நான் டபிள்யூன்னு வச்சுக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ வி ஹாவ் டூ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் இல்லையா? ஸோ நேமிங் கொடுத்துடலாமா? ஸோ திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி, திஸ் இஸ் சி, திஸ் இஸ் டி. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ ஜஸ்ட் என்னது ஃபர்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் ஏ, நீங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து இது வந்து டபிள்யூ பி த வித் ஆஃப் த ட்ரையாங்கிள், சாரி டபிள்யூ பி த வித் ஆஃப் த கெனல், கெனலோட வித் அப்படின்னு எழுதணும். ஸோ இதை வந்து ஹைட் ஹெச் அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னு நீங்க எழுதிக்கணும். சரியா? டன். ஸோ இன் ட்ரையாங்கிள் ABC நமக்கு என்ன கிடைக்குது? tan theta is equal to tan thetaக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 58 போட்டுக்கலாம் இல்லையா? tan 58 is equal to opposite என்னது? h. opposite என்னது? h divided by w. ரெண்டுமே தெரியாது. ஸோ அப்படியே இருக்கட்டும். ஸோ tan 50 டிகிரிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான், அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இன் ட்ரையாங்கிள் எங்க போகணும்? நம்ம பெரிய ட்ரையாங்கிள் பார்க்குறோம். ஸோ தட் இஸ் ABD. tan 30 degree is equal to opposite h divided by கீழே இருக்கிற 20 plus w போட்டுக்கலாமா? டன். ஸோ இதோட வேல்யூ என்னது? 1/√3 is equal to h divided by 20 plus w. ஸோ இப்போ என்ன? h வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ இங்க இருந்து ஆக்சுவலி இது என்னது? 1.6003 வருமா? இன்டூ w
is equal to h. இங்க substitute பண்ணிடலாம். What it is? 1 by root 3 is equal to h க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 1.6003 w divided by 20 plus w. இல்லையா? Next stepல 20 plus w is equal to root 3 into 1.6003 w. சரியா? இப்போ என்ன ஆயிடும்? w எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடும். So w minus root 3 into 1.6003 into w is equal to minus 20 வருமா? Fine. So இப்போ இதை simplify பண்ணலாமா? So root 3 ஓட value substitute பண்ணிடுங்க இங்க. So என்ன வரும்? 1.732 into 1.6003 into w is equal to minus 20. So இதோட value என்னது? w minus இதை multiply பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.771 approximate. இது என்ன 2. Okay, this is w is equal to minus 20. So w common எடுத்தா இங்க என்ன வரும்? 1 minus 2.772. Okay, is equal to minus 20. So இதை calculate பண்ண என்ன வருது? So 1ல இருந்து minus பண்ணணும் இல்லையா? 1 minus 2.772 இல்லையா? பண்ணும்போது என்ன வரும் நமக்கு? 1.772 வருமா? செக் பண்ணிக்கலாம் ஒரே நிமிஷம். 1 minus 2.772 பண்ணும்போது என்ன ஆன்சர் வருது? இதுதான் வருது. ஓகே, minus 20. ஸோ இது மைனஸ்ல இருக்கும். ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா w வேல்யூ w is equal to minus 20 divided by minus 1.772. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? 20ல இருந்து divided by 20 divided by 1.772 பண்றோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? You get the answer as, ஒரே நிமிஷம், let me check. So you get the answer as 11.29 கிடைக்குதா? Yes, செக் பண்ணி பாருங்க. You get 11.29. approximately இந்த ஆன்சர் வருது. ஸோ அதனால this is the answer. சரியா? ஸோ w நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? இங்க பாருங்க. ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம மேலே h கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா போதும். சரியா? ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு w என்ன கண்டுபிடிச்சோம்? 11.29 into 1.6003. 1.6003. So multiply பண்ணுவோமா? So 11.29 into 1.6003 பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது? 18.06 meters. சரியா? ஸோ இதுதான் ஹைட். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? ஹைட் டு வாட் அண்ட் திஸ் திங் இதுவும் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நம்ம இன்னும் எனிஹவ் நீங்க பண்ணும்போது 2 டெசிமல் பிளேசஸ்ல எழுதணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18.067 மீட்டர்ஸ்னு கிடைக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்க அப்ராக்சிமேட் எப்படி எழுதிக்கலாம்? 18.07 மீட்டர்ஸ்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 18.07. ஸோ width of the canal is
11.29 meters. இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? So this is the answer for this question. I hope you understood. Next question solve பண்ணிடலாமா? Okay. So இந்த question பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு ஃபிகர் கொடுத்துருப்பாங்க உங்க புக்ல ஆல்ரெடி. ஸோ நான் இங்க ஃபிகர் எடுத்துட்டு வரல. சரி நம்ம வரைஞ்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஆஸ் shown in the figure, 2 trees are standing on the flat ground. 2 trees இருக்கு. ஓகே ஃபைன். என்ன கொடுத்துருக்காங்க, the angle of elevation of the top of both the trees from the point X on the ground. Okay, so is 40 degree. நீட்டா வரையலாம் இல்லையா? So this is 40 degree கொடுத்துட்டான். சரியா? Fine. If the horizontal distance between the xங்கிற பாயிண்ட் எக்ஸுக்கும் ஸ்மாலர் ட்ரீக்கும், ஸ்மாலர் ட்ரீ எஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸுக்கும் எஸ்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, 8 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த டாப் ஆஃப் த 2 ட்ரீஸ், 2 ட்ரீஸோட டாப்போட டிஸ்டன்ஸ் வந்து என்னது 20 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், calculate the distance between the point X and the top of the smaller tree. இந்த distance கண்டுபிடிக்கணும். இது X வச்சுக்கலாம். Horizontal distance between the 2 trees. 2 trees இது large, இது வந்து big tree B வச்சுக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற distance என்னது Y. ஸோ இதை நான் கண்டுபிடிக்கணும். To find X and Y. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது என்னது டிஸ்டன்ஸ். இதைத்தான் நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து ஒய்னு வச்சுக்கிறேன். சரியா? இது ரெண்டுத்தையும் நான் ஃபிகர் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். சரியா? ஃபிகர் அவுட் பண்ணிடுவோமா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நம்ம எடுத்துக்கலாம், பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்மால் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே நேம் கொடுத்துட்டுமா இங்கே? ஸோ லெட் திஸ் பி ஏ, லெட் திஸ் பி சி. ஸோ இன் ட்ரையாங்கிள் what it is, CSX we have. என்ன நம்ம கிட்ட இருக்கு, கிட்ட என்ன இருக்கு, ஹைப்போடெனியூஸ் கண்டுபிடிக்கணும். what adjacent இருக்கு, அப்போ cos தானே. அப்போ cos 40 degree is equal to what is adjacent 8 divided by hypotenuse x. So இதோட வேல்யூ நமக்கு தெரியும், 0.7660 is equal to 8 divided by x. X is equal to 8 divided by 0.7660. So இதை சால்வ் பண்ணலாமா? எஸ், இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். வாட் யூ கால்குலேட். ஸோ உங்களுக்கு என்ன வரும், யூ வில் பி கெட்டிங் 10.44 மீட்டர்ஸ் கிடைக்குமா? எஸ். ஸோ இது 10.44 meters. That's it. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், this y. y கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட வேல்யூ என்னது 10.44 meters. ஸோ நான் இரேஸ் பண்ணிக்கலாமா? ஸோ செகண்ட் ஒன் சால்வ் பண்ணலாம். I'm going to erase this. In triangle என்னது ABX கண்டுபிடிக்கிறோம். சரியா? ABXல இப்போ எனக்கு என்ன இருக்கு, ஹைப்போடெனியூஸ் இருக்கு. adjacentல இருக்கிற y கண்டுபிடிக்கணும். So I can write as cos 45 degree, 40 degree, cos 40 degree. இங்க என்ன வரும், bx by
ஏஎக்ஸா. ஸோ பிஎக்ஸ் அப்படிங்கிறது என்னது? y plus 8. So what is this thing? ax 20 plus 10.44. எப்படி எழுதிக்கலாம்? ஸோ இதோட வேல்யூ என்னது? cos 40 0.7660 is equal to y plus 8 divided by 30.44. சரியா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 0.7660 into 30.44 is equal to y plus 8. ஸோ இதை கால்குலேட் பண்ணலாமா? இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வருது? ஸோ you will be getting 23.317 வரும் அப்ராக்சிமேட்டா இல்லையா? is equal to y plus 8. So y is equal to 23.317 minus 8 பண்ணுவோமா? So y ஓட வேல்யூ இங்க என்னது? 8 minus பண்ணா 25.317 meters எழுதிக்கலாமா? So this is your answer. சரியா? So என்ன பண்ணிருக்கோம்? 23. Okay, 23.37 minus. Sorry. Okay. 23ல இருந்து தான் 8 மைனஸ் பண்றோம். அப்ப 15 தான வரும். சாரி. 15.317 மீட்டர்ஸ். இதுதான் வந்து ஆன்சர். சரியா? சோ இதுல சின்ன குட்டி குட்டி கால்குலேஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. சோ ஆக்சுவலி கொடுத்துருவாங்க உங்களுக்கு தேவைப்படுற எல்லா வேல்யூஸ்மே. அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஐ ஹோப் இந்த கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். சரியா? ஸோ இந்த எக்ஸசைஸ் ட்ரிக்னாமெட்ரியில் அதுவும் பர்டிகுலரா ட்ரிக்னாமெட்ரி ஆக்சுவலி ஈஸி தான். அதுலயும் இந்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வச்சு வேர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்றோம் இல்லையா? இது ரொம்ப ஈஸியானது, ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ இதுல இருந்து 5 மார்க்ஸ் எல்லாம் வரும். ஸோ நம்ம 5 மார்க்ஸ் இந்த பர்டிகுலர் சாப்டர்ல வரதை கரெக்டா போட்டுடும். சரியா? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து பாதி முடிச்சிட்டேன் இல்லையா? ஸோ நீங்க எக்ஸசைஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ நாளைக்கு நான் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸோட வரேன். ஸோ வித் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸும் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே? ஸோ எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸை நீங்க உங்க சைட்ல இருந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸோட உங்களை நான் மீட் பண்றேன். இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா கான்செப்டும் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல். See you all in the next interesting class. Bye.